குமார் அவர்களின் அவர் வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு போதைப் பொருள் பயன்படுத்துறதா ஒரு ஆப்வியஸ்லி ஃபேக் வீடியோ வந்து ஆக்சுவலாக வீடியோ ஒரிஜினல் தான், பட் அந்த நியூஸ் வந்து ஃபேக். எந்த அளவுக்கு எப்படி ஃபேக்குன்னு சொல்கிறீங்க? இது வரைக்கும் அதை அவங்க இது பண்ணலை. ஆக்சுவலாக இது ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணது அமைச்சர் வழக்கு ரோஸ் பிரதர்ஸ்லாம் யாருன்னு தெரியும். அவரில் ஒருத்தரே வந்துட்டு ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி, ஏன்னா அவங்களாம் சின்னதாக ஒரு நூலிலே கிடைச்சா கூட இப்போ உள்ள ஆட்சி மேலே பழி சொல்கிறதுக்கு தான் காத்துட்ருப்பாங்க. பட் ஹாய் ஹலோ சென்னை விளையாட்டு அனைவருக்கும் வணக்கம். ஸோ நம்ம இன்றைக்கி யார் கூட இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎம்கே டிவிகே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பரபரப்பாக போயிட்டுருக்கிற இந்த அரசியல் சூழ்நிலையில் ஸோ அரசியல் விமர்சகர் அவங்க கூட தான் இருக்கும். ஸோ ராம் கணேஷ் வணக்கம். வணக்கம் ப்ரோ. வணக்கம் ப்ரோ. வணக்கம். ஸோ இப்போ வந்துட்டு ரொம்ப பரபரப்பாக ஸோ இன்றைக்கி போயிட்டுருக்கு. என்ன போயிட்டுருக்குன்னா ஒரு ட்ரக்ஸ் இந்த மேட்ரு வந்துட்டு ரொம்ப பரபரப்பாக போயிட்டுருக்கு. ஸோ யாரை பற்றி பேச போகிறோன்றது இந்த ஒரு பாயிண்ட்ல தெரிஞ்சிடும். ஆமாம். ஸோ வந்துட்டு இது என்ன பிரச்சனை, ஏன் இப்படி நடந்துகிட்ருக்குன்னு நினைக்கிறீங்க இன்றைக்கி? ஆக்சுவலாக சரத்குமார் அவர்களின் அவர் வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு போதைப் பொருள் பயன்படுத்துகிறதா ஒரு ஆப்வியஸ்லி ஃபேக் வீடியோ வந்து ஆக்சுவலாக வீடியோ ஒரிஜினல் தான், பட் அந்த நியூஸ் வந்து ஃபேக். எந்த அளவுக்கு எப்படி ஃபேக்குன்னு சொல்கிறீங்க? இது வரைக்கும் அதை அவங்க இது பண்ணலை. ஆக்சுவலாக இது ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணது அமைச்சர் விளக்கம் கொடுத்துட்டாரு, ஃப்ரெண்ட்ஸ் விளக்கம் கொடுத்துட்டாருலாம் தாண்டி திமுகவின் ஆதரவாளர்களாக இருக்கிற பத்திரிகையாளர் சில பேர் கன்ஃபார்ம் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களே வந்து ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அது வந்து அவங்க குழந்தைய கண்டிக்க முடியாமல் தான் இருந்து தான் என் ஃப்ரெண்டு மூலமாக அதை கன்வே பண்ணியிருக்கேன். இதுவே வேறு மாதிரி இருந்தால் நானே இறங்கி செஞ்சு வச்சுருப்பேன், நானே அதுக்கெல்லாம் காத்துட்டு இருந்தேன். ஆனால் அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கலன்றதை நானே உறுதிப்படுத்துகிறேன்னு திமுகவின் ஆதரவாளராக இருக்கிற அவங்களே தொடர்ந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுறாங்க. மோரோவர் ஒரு பொது வெளியில் நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு தப்பு பண்ணுறவன் ஆதாரத்தை அவனே ஏற்படுத்திக்கிட்டா தப்பு பண்ண போகிறான் ஃபஸ்ட்டு திங். மோரோவர் சுற்றி உள்ளவங்க அவங்களோட நண்பர்கள். அது ஒரு கிரவுண்டு, அவங்க வீட்டு ஃபங்க்ஷனோ இல்லை அவங்களோட சொந்த இடமோ கிடையாது. அது ஒரு கிரவுண்டு, அதுவும் ஒரு சிஎஸ்கேனால ஒரு பரபரப்பாக மேட்ச் நடக்கிற இடத்துல இவ்வளோ ஒரு பொதுவெளியில் வந்துட்டு ஒய்ஃப் கூட குழந்தைங்க கூட இருக்கும்போது அது எவ்வளோ ஒரு மிஸ்ப்ரொடெக்ஷனாக இருக்கும். அது தப்பான ஒரு எக்ஸாம்பிள் ஆகிடும். அதனால் கண்டிப்பாக அது வந்து அப்படி பண்ணியிருக்க மாட்டார்ன்றது, அவர் தப்பே பண்ணக்கூடியவராக இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு இடத்துல தப்பு பண்ணுறது யாராக இருந்தாலும் ஒரு அறிவு இருக்கிற ஒரு மிருகம் கூட அந்த மாதிரி பண்ணாது. ஸோ அந்த மாதிரி அவர் பண்ணியிருக்கிற வாய்ப்பு இல்லை, அதுக்கான விளக்கத்தையும் கொடுத்துட்டாங்க. இது வந்து திமுகவின் நிலை எப்படி, அதாவது திமுகனா யாருடா அப்படின்னு காட்டுறமான ஒரு விஷயம்தான். ஏன்னா இவ்வளோ பேர் விளக்கம் கொடுத்ததுக்கப்புறமும் இன்னுமே வந்து போதைப் பொருள் பயன்படுத்திய சரத்குமாரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் சொல்கிறாங்கன்னா அது நடந்தது உங்கள் ஆட்சியில். நீங்கள் அதை போதைப் பொருளாகவே நம்ம கன்சிடர் பண்ணிப்போம். உங்கள் ஆட்சியில் நடந்த ஆட்சியில் தான் அந்த கிரவுண்ட் இருக்கிறது. உங்கள் உதவி டெபுட்டி சிஎம்மாக இருந்த உதயநிதி அவர்களின் துணை முதலமைச்சராக இருந்த ஒரு தொகுதியில் ஒரு கிரவுண்டில் மேட்ச் நடக்கிறப்போ ஒரு சாதாரணமாக ஒரு மனுஷன் போதைப் பொருள் எடுத்துகிட்டு போய் பயன்படுத்தியிருக்கானா உங்கள் லட்சணத்தில், உங்கள் ஆட்சி லட்சணத்தில் எந்த அளவுக்கு கேவலமாக அப்போ காவல்துறை இருந்திருக்கும், அவங்க பாதுகாப்பின்மை எவ்வளோ கேவலமாக இருந்திருக்கும், போதைப் பொருள் எவ்வளோ ஈஸியாக கிடைக்கும் அப்படின்றத தான் மக்கள் யோசிப்பாங்க. இதே உங்களுக்கு புரியல. இப்போ நீங்கள் பண்ணிட்டு இருக்கிறது எப்படி இருக்குன்னா, செந்தில் பாலாஜி மேலே கேஸ் கொடுத்துட்டு அந்த கேஸ் நடத்தும் போது எப்படி உங்கள் கிட்டே இருந்து அவங்க தீர்ப்பு வழங்கணும்னு நீங்கள் எதிர்ப்பு தெரிவிச்சிங்களோ அந்த மாதிரி பைத்தியகாரத்தனமாக தான் இருக்குது. இது கம்ப்ளீட்டாக மக்களுக்கு மத்தியில் திமுகவுக்கு ஒரு கெட்ட பேர் வாங்கி கொடுக்க போகிற ஒரு விஷயம் தான். ஆல்ரெடி கெட்ட பேர் வாங்கி கொடுத்துருச்சு. ஸோ இதெல்லாம் வந்துட்டு இப்போ நீங்கள் வந்து வழக்கு தொடருங்களா, வழக்கு தொடருங்க. இது உண்மைன்னு நிரூபிக்கப்பட்ட அவரை வந்து கைது பண்ண போகிறாங்க, அவர் தண்டனை அனுப்பிக்க போகிறார். ஆப்வியஸ்லி இதை வந்து தடுத்து நிறுத்த எந்த விதமான முயற்சியும் தாவேக்க எடுக்காது. அதில் உறுதியாக இருக்காங்க. தப்பு பண்ணது தலைவராகவே இருந்தாலும் அந்த தப்புக்கான தண்டனை அவங்க அனுபவிக்கணுன்றது தான் தாவேக்காவின் கொள்கை. இந்த பிறப்போக்கும் எல்லாம் அப்படின்றது, எல்லாரும் சமம்ன்றது வந்து சாதாரண ஒரு கோட் இல்லை, அது எல்லாருக்கும் தான். அது நல்லதுக்கு மட்டும் இல்லை, கெட்டதுக்கும் தான். ஒருத்தர் தப்பு பண்ணவனா அது தப்பு பண்ணவன் தலைவனாக இருந்தாலும் தண்டிக்கக்கூடிய இடத்துல தான் அவன் இருக்கணும் அப்படின்றது தான் உண்மை. ஸோ எனக்கு இந்த விஷயம் வந்து திமுக வந்து இதை எதை மடைமாற்றம் செய்யுதுன்னா, தற்போது ஒரு நிலையில் ஊழல் வந்து எல்லாத்துலேயும் கொளிச்சு போயிருக்குன்றது வெளியில் தெரிஞ்சிருச்சு. இப்போது வந்து நம்ம வேலு ஐயா அவர்கள் மேலே வந்து நடவடிக்கை பாய போகிறதுன்னு தெரிஞ்ச உடனே அதை மடைமாற்றம் செய்ய, அதை டைவர்ட் பண்ணுறதுக்கான ஒரு முயற்சி தான் இந்த போராட்டம்லாம். இவனுக்கு என்றைக்காவது மக்கள் பிரச்சனைக்கு போராடி இருக்காங்களா? இப்போ கூட பாருங்கள், இவனுங்களோட இந்த விஷயத்தை டைவர்ட் பண்ணுறதுக்கு இந்த விஷயத்தை கையில் எடுத்துருக்காங்களுடைய இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லைன்றதை மக்களே புரிஞ்சுப்பாங்க. ஓகேண்ணா.